விழுப்புரம் அருகே இயற்கை முறையில் விவசாயம் செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் விவசாயி ஒருவர். அவரை பற்றி செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் இயற்கை முறை விவசாயத்தை கையில் எடுக்க அவரது நண்பரோ இயற்கை உணவு தயாரிப்பை மேற்கொண்டு வருகிறார். ஏழுமலை என்ற விவசாயி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நெற்பயிர்களை மட்டுமே சாகுபடி செய்து வருகிறார். இயற்கை முறையில் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், பூச்சி விரட்டி, மாட்டுச்சாணம் போன்றவற்றை மட்டுமே நெல் பயிருக்கு உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார். ஏக்கருக்கு 25 மூட்டைகள் வரை அவருக்கு பயிர் கிடைக்கிறது. தனது வயலில் பாரம்பரிய நெல்களான கருப்பு கவுனி, சிவன் சம்பா, சீரகச் சம்பா, தூயமல்லி, பாஸ்மதி, சொர்ணமயூரி, இலுப்பை பூ சம்பா, நெல்லையப்பர், பூங்கார், கருங்குருவை போன்ற நெல் வகைகளை மட்டுமே பயிர் செய்வதாக கூறுகிறார். இப்போ இதில் நல்ல லாபம் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 25 மூட்டை எடுக்கலாம். கருப்பு கவுனி 5 மூட்டை 20 மூட்டை கூட எடுக்கலாம். நல்ல மகசூல் எடுக்கணும்னா நம்ம இடுபொருள் நல்லா பண்ணி உழவு பண்ணி நல்ல இடுபொருள் கொடுத்தோம்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். இது பூச்சி நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். ஆர்கானிக்கில் பண்ணும்போது நம்ம இடுபொருள் நம்மளே தான் தயார் பண்ணிக்கிறோம், பூச்சி விரட்டி நம்மளே தான் தயார் பண்ணிக்கிறோம். அதனால செலவு கம்மி, மக்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்குறோம். இவற்றை அவர் அரைத்து மாவாகவும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகிறார். இயற்கை விவசாயத்தின் மீது ஏழுமலைக்கு இருக்கும் நம்பிக்கையை பார்த்து அவரது நண்பர் பாலாஜிக்கும் இயற்கை முறை உணவு தயாரிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு இயற்கை உணவு தயாரிப்பை மேற்கொண்டிருக்கிறார். இயற்கை முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களான கருங்குருவை லட்டு, வெள்ளை கொழுக்கட்டை, கீரை அடை, சூப், அவல் பாயாசம் போன்றவற்றை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். நான் எங்கேயும் போய் யார்கிட்டையும் கை கட்டாமல் நான் எங்கள் நண்பர்கிட்ட வாங்கியோ இயற்கை விவசாயம் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நான் பொருள் வாங்கி மக்களுக்கு நான் ஒரு சேவை மனப்பான்மையாக தான் செய்கிற வச்சு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம்னாலும் இது போக போக காலையில் ஒரு தடவை 300 ரூபா தான் ஆச்சு. இந்த விட்டு தொழில் போயிடலாமோன்னு தோணுச்சு. இருந்தாலும் அதை பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் ஜெயிக்க முடியும். என் நண்பர் ஏழுமலை சொல்லிட்டே இருப்பார், அதை அப்படி தாண்டா வரும், ஜெயிக்கணும்டா, நீ வித்துட்டே இரு போன்னு. இன்றைக்கி நான் ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கிறேன். அப்போ அப்படி மாதம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் சம்பளமே ஆகுது. நண்பர்கள் இருவரும் இயற்கை மீது நம்பிக்கை வைத்து மேற்கொண்ட முயற்சி கைமேல் பலன் தந்துள்ளது. மேலும் பலரும் இயற்கை முறை விவசாயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் விருப்பத்தை தெரிவிக்கின்றனர்.